இறைவா தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலூர் பொம்மேல்நிலைப் பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், அருமைநாதன் ஆண்மையிலை வாட்சிக்காகவும், அருட்சகோதரி மேரி ரோசாலி ஆண்மையிலை வாட்சிக்காகவும், மைக்கேல் அகாடமி கணித தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறவும், கருத்துக்கள் நிறைவேறவும், அருளானந்தம் ஹேலன் ஜார்ஜ் நன்றியாகவும், பிரபாத் சோஃபியா பேபி சமந்தா நன்றியாகவும், குளோனை சபை தலைவியின் கருத்துக்கள் நிறைவேறவும் நன்றியாகவும், உடல் நலன் வேண்டியும், ஜான் கென்னடி சவிதா மர்லின் நன்றியாகவும், ஸ்டான்லி பிராங்க்லின் பேபி ஷெல்டன் நன்றியாகவும், ஜாய்பால் குடும்பம் நன்றியாகவும், அருள்சாமி மற்றும் மரித்த அனைத்து ஆன்மாக்களின் ஆண்மையிலை வாட்சிக்காகவும், லீமா ரோஸ் ஆண்மையிலை வாட்சிக்காகவும், செல்வகுமார் முதலாம் ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆண்மையிலை வாட்சிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மையிலை வாட்சிக்காகவும், இரேன் சவாரி ஆண்மையிலை வாட்சிக்காகவும், காவிய தென்றல் MBBS தேர்ச்சி பெற்றமைக்கு நன்றியாகும் மற்றும் இறை ஆசிர் வேண்டியும், சாந்தா மரி உடல் நலன் வேண்டியும் மற்றும் ஆகாஷ் நன்றாக படிக்கவும், ரத்னசாமி சகாய மரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளைகளுடைய வளமான எதிர்காலத்திற்காகவும், செல்வமாதா மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மையிலை வாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரியையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் உள்ள பரமதந்தையிடம் உருக்கமுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை எதற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்ப வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. மகத்துவமிக்க ஆண்டவரே, எங்கள் இதயங்களை உமது அருளின் ஆற்றலால் நிரப்பி அருளும். நாங்கள் மட்டுமேறிய நாட்டங்களில் இருந்து விடுதலை அடைந்து அளவற்றவும் அருட்கொடையின் உதவியால் வாழ்வு தரும் உமது வார்த்தையின் வழி நடப்போமாக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது, இஸ்ரேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரைகள் மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினைப் பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் எனச் சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதி இன்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூர்வேன். அவர்கள் மேல் இருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனைப் போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலை தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எபிராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். நாணம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். நான் அறியாத மொழியை கேட்டேன். தோழி நின்று உன் சுமையை அகற்றினேன். உன் கைகள் கூடை நின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள். நான் உங்களை விடுவித்தேன். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். இடிமுழங்கும் மறைவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இஸ்ராயலரே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது.
நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ரவேலரே, நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவு நலமாயிருந்திருக்கும். உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன். உங்களுக்கு மலை தேனால் நிறைவளிப்பேன். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 12. உயிர் உள்ள இறை வார்த்தைகள் 28 முதல் 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறொரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் இரு வழிகளையும் வேறு வழிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியின் நின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இறைவனை நாம் எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்திருக்கின்றார். அவ்வாறு நம் சக்திகள் அனைத்தையும் ஒன்று திரட்டி அவரை அன்பு செய்கின்றவர்களாக நம்முடைய வாழ்வில் இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய திருவழிபாடானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. விக்டர் பிராங்கல் என்பவர் ஒரு உளவியல் நிபுணர். இவர் ஆஸ்திரிய நாட்டில் பிறந்தவர். ஆனால் இனத்தால் இவர் ஒரு யூதர். இரண்டாம் உலகப் போரின் சமயத்தில் ஹிட்லர் இந்த யூதர்களை எல்லாம் சிறைபிடித்து அவர்களை கொடுமைப்படுத்தி வந்தார். அந்த கூட்டத்தில் இவரும் ஒருவராக இருந்தார். அந்த யூதர்களை இவரை கைது செய்த பொழுது அந்த
ஹிட்லருடைய நாசிகள் செய்வது என்னவென்றால், முதலில் அவர்கள் அணிந்திருக்கின்ற உடைகளை களைந்துவிட்டு கைதிகளுக்குரிய உடைகளை தருவார்கள். அவ்வாறு இந்த விக்டர் பிராங்கல் என்கின்ற உளவியல் நிபுணருக்கும் அவ்வாறு ஒரு உடை தரப்பட்டது. அந்த உடை எவ்வாறு இருந்ததென்றால் மொடவென்று இருந்ததாம். அப்படி என்றால் எந்த அளவுக்கு ஏற்கனவே கைதிகள் பயன்படுத்திய அந்த உடையானது ரத்தம் தோய்ந்ததாக, கரை பிடிந்ததாக இருந்திருக்க வேண்டும் என்று பாருங்கள். அந்த உடை கொடுக்கப்பட்ட உடனே விக்டர் பிராங்கல் கடின உள்ளத்தோடு அந்த உடையை அவர் அணிந்து கொண்டார். அணிந்து கொண்ட உடனே அந்த உடையில் இருந்த சட்டை பையில் தன்னுடைய கையை விட்டு துழாவிய பொழுது அதில் ஒரு துண்டு சீட்டு இருந்ததாம். அந்த துண்டு சீட்டு என்னவென்று எடுத்து அவர் படித்த பொழுது என்று வாசிக்கப்பட்ட இந்த இறை வார்த்தை அதில் எழுதப்பட்டிருந்ததாம். உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் நீ அன்பு கூறுவாயாக என்ற வாசகம் அதில் எழுதப்பட்டிருந்ததாம். அந்த வசனங்கள் வாசகங்கள் மட்டுமே அவர் இருளில் உழன்ற பொழுது, துன்பத்தில் துவண்ட பொழுது அவருக்கு ஆற்றல் தந்த, வலிமை தந்த, வல்லமை தந்த வசனங்களாக அவருடைய வாழ்க்கையில் இருந்தன என்று விக்டர் பிராங்கல் அவர்கள் கூறுகின்றார். இந்த வசனங்கள் என்னுடைய வாழ்வில் மிக அதிகமான ஒரு நம்பிக்கையை என்னுடைய வாழ்வில் கொடுத்தது. ஏனென்றால் கடவுளை அன்பு கூறுவது என்பது நம்முடைய கட்டளை அல்ல, மாறாக நம்முடைய பேறுபலனாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நம்மை படைத்த, நம்மை உருவாக்கிய இறைவனை முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் வல்லமையோடும் நாம் அன்பு செய்கின்ற பொழுது அவர் நம்மை எவ்வாறு அன்பு செய்கின்றார், அவர் நம்மை எவ்வாறு வழிநடத்துகின்றார் என்பதனை நம்முடைய வாழ்வில் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்று இந்த உளவியல் நிபுணர் கூறுகின்றார். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இந்த உலகில் இருக்கின்ற மனிதர்களை நாம் ஒவ்வொருவரும் அன்பு செய்ய இழைக்கப்படுகின்றோம். ஆனால் நாம் எவ்வாறெல்லாம் இந்த மனிதர்களை அன்பு செய்தாலும் இந்த மனிதர்கள் நம்முடைய அன்பை புறக்கணிக்கின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் இறைவனை அன்பு செய்கின்ற பொழுது, இறைவனை நாம் நம்முடைய வாழ்விலே பற்றிக்கொள்கின்ற பொழுது அதற்கான பேறுபலனை இம்மையிலும் மறுமையிலும் நிறைவாக நாம் பெறுகின்றவர்களாக நம்முடைய வாழ்வில் நாம் இருப்போம். எனவே இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கட்டளைகளை நமதாக்குவோம். தந்தையாம் இறைவனை முழு உள்ளத்தோடும் முழு வலிமையோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் நாம் அன்பு செய்வோம். அவ்வாறு அன்பு செய்கின்ற பொழுது அவர் நம்மை எவ்வாறு வழிநடத்துகின்றார் என்பதனை இம்மையிலேயே உணர்ந்து அவரை நாம் போற்றுவோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும்
மகிமைக்காகவும் நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையில் அனைத்து நலனுக்காகவும் அது கையினின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. பேரிரக்கமுள்ள தந்தையே இறைவா, உமக்கென்று நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கும். இவை உமக்கு உகந்தனவாகி எங்களுக்கு மீட்பளிக்கும் அருட்சாதனமாக மாறுவனவாக. எங்கள் ஆண்டவனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் மீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாவிகளாகிய நாங்கள் ஒருத்தல் முயற்சிகளால் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளித்து உமது வல்லல் தன்மையை கண்டு பாவிக்கவும், இவ்வாறு உமக்கு நன்றி அறிந்திருக்கவும் இத்தவக்காலத்தை ஏற்படுத்த திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி ஒரே குரலாக புகழ்ந்து அக்களித்து சொல்லுவதாவது: வானமும் பூமியும் மகிமையாக வைத்துள்ளன. நதிகளிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து
வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, இந்த வழியை தங்களுடைய இல்லங்களிலிருந்து இணையதளத்தின் வழியாம் தொலைக்காட்சியின் வழியாம் கண்டு ஜபிக்கவிருக்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க மெய்வென்று ஆடுகின்றோம். இந்த வழியின் வழியாக அவர்கள் வேண்டி விரும்பி கேட்கின்ற அத்துணை ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பொழிந்து உம்முடைய மக்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்துமாறு உம்மை வேண்டுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், சிறப்பாக திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார் உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள், இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்து அன்னை, அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளை உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீன்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல்
திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்திருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னிடத்தில் எழுந்தருளி நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். பொன்னும் பொருளும் எனக்கு இருந்தாலும், பெயரும் புகழும் என்னை சூழ்ந்தாலும், உதயம் தேடும் மலரை போலவே உயிரின் உயிரை உன்னை தேடினேன்.
சுகம் ஒவ்வொரு இறைவா விதிமுறை தேர்ந்தெடுத்து முதுகுறையிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். முது மாசுமை விலங்கு மது வார்த்தை அறிவிக்கப்பட உன்னலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பிய இந்த அறனுரை ஆலயத்திற்காக மக்கள் நன்றி கூறுகின்றோம். தடும் பணிகள் விரைவில் முடிவடைய தேவையான ஜப உதவிகளையும் பொருள் உதவியையும் நன்கொடைகளையும் பெற்றுத்தாரும். மது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசிர்வதியும். ஆமென். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை ஊர்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எறிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லாவிதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்படச் செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றை எல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய கடவுளே, இத்திருவருட்சாதனத்தின் ஆற்றல் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் நிரப்புவதாக. இத்திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் உம்மை முழு உள்ளத்தோடு அன்பு செய்யவும், எங்களைப் போல் எங்கள் அயலாரை அன்பு செய்யவும், இவ்வாறு நாங்கள் ஒப்பு கொடுத்த பலிக்கேற்ற வாழ்வு நடத்தவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. தியாகத்தின்
பலியினில் கண்டதினா வியாகுலமாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அணையிலே செங்கிடந்தழுதாய். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்படி நிறை கூறப்பட்ட கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. அருளுரைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சூசியப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரசம்மாளே, எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, இயேசு மரி சூசை, பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். மரியே வாழ்க.